பேண்ட் ஜிப்புக்கா நோட்ஸ் எடுத்துக்க மாப்பிள்ள நீ. கோழி முட்டைக்கும் பேண்ட் ஜிப்புக்கு என்ன வித்தியாசம்? என் பேண்ட் ஜிப்புக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன வித்தியாசம்? கோழி முட்டைக்குள்ள என்ன இருக்கும்? கோழி முட்டையில குஞ்சு. என் பேண்ட் ஜிப்புக்குள்ள இதெல்லாம் நோட்ஸ் எடுக்காதப்பா. அடிச்சிடு. வேண்டாம். ஊர்ல தீ பிடிச்சா என்னது? புடிதி. காட்டுல தீ பிடிச்சா? காட்டுதி. மலையில தீ பிடிச்சா? வீட்டுல தீ பிடிச்சா? புளியில தீ பிடிச்சா? உன் பேர நான் கேட்டனா? பாம்பு கதுல விஷம். பாம்புக்கு கொடுக்கு. பல்லுல. பல்லு. தேலுக்கு கொடுக்கு. உனக்கு உடம்பெல்லாம் விஷமியா? என்ன பண்றது? கக்க முடியாம கிடக்குது. வாழை மரம் பாத்திருக்கியா? ஆமாங்க. வாழைக்கு இலை அழகு, தென்னைக்கு கொலை அழகு, உமாவுக்கு எல்லாமே அழகு. என்னைக்குமே குறிப்பா சொல்லாத, பொதுவா சொல்லி பழகு. முகம் அழகுமா? நான் ஆடுனா, பாடுனா, ஓடுனா, உட்கார்ந்தா, படுத்தா, எனக்கு இந்த மாதிரி அழத்தமா பிடிக்கும். படுக்க வேணாம வந்திருக்கான். எப்பவுமே நின்னுக்கணும். ஏன் ஆள் வந்தா அப்படி விட்டு ஓடிடணும். எவ்வளவு வெளியே சொல்லிருப்போமா? அதெல்லாம் கம்பெனி சீக்ரெட். என்ன கலை? எப்பவுமே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அச்சம் மடம் யானை பைப்பு கையிருப்பு அரைச்சுக்கணும். எப்பவுமே சேமிப்பு அவசியம். அதனால எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. பழம் காயாக, காய் பழமாக, பழம் மறுபடியும் மேல இருக்க கீழே வருவான், கீழே இருக்க மேல போவான். எப்பவும் சரியா இருக்கணும்னா நம்மள சரியா வச்சுக்கணும். ஆட்டம் போட வந்து அம்மா உங்க அடுத்த அம்மா சொல்லிக்கணும். இல்லாட்டினா ஆரமாட்டாவை கொடுத்து உன்னை போல நாட்டுக்கட்டு அந்த ஊரியலுக்குள்ள காணலையே. ஊரியலுக்குள்ள என்னது? ஊர்னா 100 வீடு இருக்கும். தோட்டத்துல ஒரு வீடு இருக்கும். சரி, என்னது? இல்ல உங்க தானே தானே நன்னே நானே சிங்கினா சிங்கியடி சிரிச்சா நெத்தியடி மஞ்சி வளவனும் தேவனஞ்சு கும்மியடி போண்டா பொறக்கணும் போல வீட்டுல தூங்குவாங்க. அப்பா நினைக்காதீங்க. 48 நாள் வருவது பழனி மலைக்கு மாலை கொண்டு போறோம். சரி, பஞ்சாமிரதம் வாங்கி என்ன பண்ணுவீங்க? நக்குவான். நாட்கோட் தமாக்கா. தேனை வாங்கி என்ன பண்ணணும்? நாட்கோட் தமாக்கா, லொஜக் மொஜக் மொஜக். நம்மலாம் கம்பெனியே வேற. குலோப் ஜாம். நான் கேட்டுமா போகட்டுமா என்னோட முறைச்சு நிற்கும் சின்ன குட்டி நம்ம குலசாமி கோயிலுக்கு கூட்டான் குலசாமி கோவிலுக்கு போடுவோம். ஹார்மோனியம் பின்பாட்டா முன்பாட்டா? பின்பாட்டு. வாழைப்பழம் ஆலமரம்னே மாத்திட்டாங்களா? நீ தானே மாத்திட்ட. ஒப்பனாக்க சொல்லவே இல்லை.
பாதி. அதுக்கு கொட்டை கோழிக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? கொண்ட சேவல். ஆமா, கொண்டதான் பெருசு. உனக்கு மரியாதை மாமா. நான் அம்மனத்தை கண்டேன். யாரோப்பா என்னப்பா தன்னனானே தன்னானே தன்னானே பாட்டு பாடி பலசேட்ட பண்ணிடுவார். பாதி எப்பவுமே மாத்திரானா தொழில மட்டும் எல்லாத்தையும் மாத்த கூட அடி பொத்தவட மூக்குத்தியாம். அக்கா ரொம்ப சங்கடப்படுறேன். என்ன பொத்தவட நெஞ்சில வைக்கிறேன். நான் மாமனாச்சே மரியாதை கொடுக்கிறேன். ஒரு விதத்துல நீ தாய் மாமனா முறை வருது. பொத்தவட இல்லையா? என்ன வட? போய் கண்ணாடியில உட்கார்ந்து வர தெரியும். அடி ஒத்த கல்லு மூக்குத்தியாம். ஒத்தையில வரவளே தீபப்பியா. ஐயலூர் சந்தையில மூக்குத்தியா. வெள்ளியில வாங்கி வந்த தீபப்பியா. ஆடே ஆடே மலை மேல அடியா தாத்தி குடிய மேல. ஆடே ஆடே மலை மேல. பூவை கசக்கலாமா? பெண்களை அப்புறம் பக்கத்து வீட்டுக்கார போட்டு கசக்கிட்டு பெண்களுடைய மனசை கசக்கூடாதுமா. வாழ்ந்தா பொண்ணு வாழாட்டி மண்ணுங்க. பெண்ணுக்கும் பூவுக்கும் சம்பந்தம் உண்டு. ஆனா உங்களுக்கு பேர் பூவையார். பெண்களுடைய உடம்ப தொட்டா எப்படி இருக்கணும்? நெகு நெகுன்னு இருக்கணும். ஒரு ரொம்ப தொட்டா இரும்பு தோல் மாதிரி இருக்கு. அப்படி இதே வேலை பார்த்துட்டியா? இல்லம்மா, தொழில சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? அதான கல்யாணம் தொங்கி இருக்கும்லம்மா. நீங்க வேணா அந்த வேலை பாக்குறீங்களா? இல்லம்மா, உங்களுக்கு தாலி தொங்குது. கல்யாணம் ஆனதான தொங்குது. எங்களுக்கு அப்படியா? எப்படிங்க? பிறந்ததுல இருந்தே தொங்குது. என்னப்பா? ஆண்டவருடைய படைப்பே அதாம்மா. என்ன சொல்ற? முகம் குழந்தையா இருக்கும்போது லேசா தொங்கும். கொண்டு பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டுருவாங்க. பாத்தியாட்ட டீச்சர் நல்லவர் வாங்கணும்ல, கொஞ்சம் கீழே தள்ளி. ஏங்க நல்லவர் வாங்கணும்லம்மா. அதெல்லாம் விட கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பொண்டாட்டி நல்லவர் வாங்கறதுக்காக தொங்கும் பாரு. ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன். மிகப்பெரிய தொங்கல். காதல்ல 3 வகையான காதல். ஒண்ணு நல்ல காதல், இன்னொன்னு கள்ள காதல், இன்னொன்னு காக்கா காதல். நல்ல காதல்னா புருஷன் வேலைக்கு போகும்போது பொண்டாட்டி சொல்லுவா, எப்படி போயிட்டு வாங்க மாமா, போயிட்டு வாங்க. இது வந்து நல்ல காதல். கள்ள காதல்னா புருஷன் போனதுக்கு அப்புறம் கூப்பிடுவா, எப்படி போயிட்டாரு வாங்க, போயிட்டாரு வாங்க, போயிட்டாரு வாங்கடா. அதுதான்மா கள்ள காதல். புருஷன் போயிட்டாரு நீங்க வாங்கங்கறத சூச்சகமா சொல்றா. காக்கா காதல். காதலுங்கிறது காக்காப்பி மாதிரி எப்ப எவந்தலையில விழுகும்னே தெரியாது. அப்படி விழுந்துட்டா தொடக்கவும் முடியாது, வாடையும் போகாது. காதலிக்கிறவனுக்கு அது பெரிய சந்தன வாடை, அவனை சுத்தி இருக்கிறவனுக்கு சாக்கடை வாடை. இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுமா? காதலிக்கும் போது பொம்பளை பிள்ளை என்ன பண்ண தெரியுமா? பேசாமையே கொள்ளுவா. அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் பேசியே கொள்ளுவா. காதலிக்கும் போது நினைப்பான் இவ பேச மாட்டாளா, இவ பேச மாட்டாளா. அவளையே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவ பேசாம இருக்கவே மாட்டாளா,
அப்படி நினைக்கிறதுமா உலகம் நடப்பே அதுதானே. உலகங்கிறது ஒரு உருண்டை, அந்த உருண்டைக்குள்ள எல்லாமே மாற்றம் தான், எல்லாமே சுத்திக்கிட்டே இருக்கான். கலந்துடணும். வெறும் சரக்கா இருந்தாலும் கலந்துகிட்டா பிரச்சனை இல்லை. இல்ல கலர் கலந்துகிட்டா நல்லா இருக்கும், பாடி அடிக்காது வேற. அதனால காதல் எப்படி இருக்கணும்? ஓடி அடிப்பி மணியே மணிக்குயிலே மாலை இளம் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையின் அடையழகே தொட்டையிடும் பூமணக்கும் தொழில் சிரமோ தொடையினிக்கும் பூமர பாவை நீயடி இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி.
உங்க காதல நீங்க சொல்லிட்டீங்க. செய்யத்தானா முதல்த்தானா கொலுசத்தானா காலையில தான் சரி யார் அக்க போறது கண்ணடிக்கு காசு இல்லாம காலியத்தானா மாமா உங்களை பாக்குவோம் எனக்கு வருது மாமா நீ வருது மாமா வரட்டும் ஏன்னா உலகத்துல 3 விஷயத்தை மட்டும் கெடுக்கவே கூடாது. என்ன மாமா? ஒருத்தர் சாப்பிடும் போது கெடுத்துற கூடாது, டீ குடிக்கும் போது கெடுத்துற கூடாது, மூத்திர அடிக்கும் போது கெடுத்துற கூடாது, மேல ஏறிக்கும் கல்லடப்பு. அதனாலதான் சொல்ல வரேன். இதை விட இன்னொரு விஷயம் இருக்கு. ஒரு ஆணும் பொண்ணு சந்தோஷமா இருக்கும்போது பக்கத்திலே போக கூடாது. உலகம் அதுதான்மா. அதுக்கு என்ன பண்றது? நடந்து போச்சு முடிகிற வரைக்கும் அதையோட தண்ணி ஊத்திட்டா சரியா போயிடும். சந்தோஷமா கேத்தப்பட்டியை கெடுத்து விட்டு போலான்னு வந்தியா? அதெல்லாம் தவறுன்னு சொல்ல வர்றேன். கூப்பிடுறவாரு நான் கூப்பிடுறது நீ மூட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். மரியாதை கெட்டு போயிடும். செம்ம மூட்ல இருக்க. வாய்ப்பு கொடுத்த பாட்டுல